வணக்கம். இந்த வருஷம் 2023ல ஆடி அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம சாஸ்திரத்துல சொல்றது படி பார்த்தா பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நமக்கு முன்னால இருக்கக்கூடிய 3 தலைமுறைகளை சேர்ந்த பித்ருக்கள், வசுருத்ர ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்ருக்கள் எல்லாம் அவங்களுடைய பித்ருலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு நம்மளை பார்க்கறதுக்காக இறங்கி வரக்கூடியது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாவே எல்லா அமாவாசையிலையுமே இப்படி பித்ருக்களை நோக்கி நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்துல சொன்னாலும் 3 முக்கியமான அமாவாசைகளை பத்தி சொல்லுவாங்க. அது ஒன்னு ஆடி அமாவாசை, இன்னொன்னு புரட்டாசி அமாவாசை, அப்புறம் தை அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில தான் கரெக்டா அவங்க நம்மளை பார்க்கறதுக்காக பித்ருலோகத்துல இருந்து கிளம்பக்கூடிய சமயம். அப்படி கிளம்பி புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில பூமிக்கு இறங்கி வந்து நம்மளை எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. அப்புறம் தை அமாவாசை வரைக்கும் இருந்துட்டு அந்த தை அமாவாசை நாள் அன்னைக்கு மறுபடியும் பூமியிலிருந்து பித்ருலோகத்துக்கு அவங்க கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் கிளம்பும் போதே, முன்னோர்களே உங்களை நாங்க மறக்கல, உங்களுடைய ஞாபகம் எங்களுக்கு எப்பவும் இருக்குது, எங்களை பார்க்கறதுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லும்படியாக அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணியும் கொடுத்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அப்படி பண்ணினா தான் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பித்ருக்களுடைய சாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ 2023ல இந்த ஆடி அமாவாசை என்னைக்கு அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. அப்படி என்ன பெரிய குழப்பம் இருந்துற போது கேலண்டர் எடுத்து பார்த்தா என்னைக்கு ஆடி அமாவாசைன்னு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வருஷத்துல ஆடி மாசத்துல மொத்தம் 2 அமாவாசை வருது. ஆடி மாசம் முதல் தேதியில ஒரு அமாவாசை வருது, ஆடி மாசம் 31ஆம் தேதியில ஒரு அமாவாசை வருது. மொத்தமாக இந்த மாசத்துல 32 நாட்கள் கணக்கு இருக்கிறதுனால இப்படி 2 அமாவாசை இந்த மாசத்துல வந்துருது. சரி, இப்படி 2 அமாவாசை இருக்கும்போது நம்முடைய முன்னோர்கள் என்னைக்கு அந்த பித்ருலோகத்திலிருந்து கிளம்புவாங்க, என்னைக்கு போய் நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இப்போ ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இப்படி 2 அமாவாசைகள் சேர்ந்து வர்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்படி பல மாசங்கள்ல இப்படி 2 அமாவாசைகள் சேர்ந்து வந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட மாசங்களை மழ மாதம் இல்லைன்னா விஷ மாதம் அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றாங்க. இப்படிப்பட்ட மாசங்கள்ல நிறைய சுபகாரியங்கள் பண்றதை தவிர்த்துருவாங்க. அது ஆடி மாசங்கிறதுனால மட்டும் கிடையாது, மற்ற எந்த மாசத்துல இப்படி 2 அமாவாசையோ 2 பௌர்ணமியோ சேர்ந்து வந்தா அதுல நிறைய சுபகாரியங்களை செய்யாம தவிர்த்துருவாங்களாம். சரி, 2 அமாவாசைகள் வரக்கூடிய இந்த மழை மாசம், இந்த ஆடி மாசத்துல எந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய பேரு 2வது அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கிறது அன்னைக்கு இந்த ஆடி அமாவாசையை கொண்டாடுறது தான் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடி மாசம் 31ஆம் தேதியில ஆகஸ்ட் 16ஆம் தேதியில வரக்கூடிய அமாவாசையை தான் எல்லாரும் கடைபிடிக்க சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? முதல் அமாவாசையை ஏன் கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனுஷனுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒரே மாசத்துல 2 தடவை வந்துச்சுன்னா 2வதா வரக்கூடிய நட்சத்திரத்தை தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம், அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லப்படுது. அந்த கணக்கின்படி பார்த்தா இப்படி ஆடி மாசத்துல 2வதா வரக்கூடிய ஆடி 31ல வரக்கூடிய அந்த அமாவாசை தான் ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆடி மாசம் முதல் தேதியில ஜூலை 17ல வரக்கூடிய அந்த அமாவாசை தான் சிறப்பான அமாவாசையா இருக்கும், அன்னைக்கு தான் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு பின்னால என்ன கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜூலை மாசம் 17ஆம் தேதி அன்னைக்கு முழு அமாவாசையை நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆனி மாசத்துடைய அந்த கடைசி தேதியிலேயே ராத்திரி ஒரு 11 மணி 5 நிமிஷத்துக்கெல்லாம் அமாவாசை ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியாக அமாவாசை ஆரம்பிச்சு அன்னைக்கு பூரா முழு நாளும் ராத்திரி 12 மணில இருந்து மறுநாள் ராத்திரி 12 மணி வரைக்கும் முழுவதுமாக சர்வ அமாவாசையாக அது இருக்குது. அதுக்கப்புறமா ஆடி மாசம் 2ஆம் தேதி பிறந்ததுக்கு அப்புறமா 12:30 மணி போல தான் அந்த அமாவாசையானது முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஆடி மாசம் 1ஆம் தேதி ஒரு முழு அமாவாசையா, ஒரு சர்வ அமாவாசையா இருக்கிறதுனால அதுதான் சிறப்பான நாள். அதே நேரத்தில் ஆடி 31ல வரக்கூடிய அந்த அமாவாசையை பார்த்தோம்னா அது ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி பகல் ஒரு 1:55க்கு ஆரம்பிச்சு மறுநாள் அந்த ஆடி 31ஆம் தேதியில சாயங்காலம் ஒரு 3:50க்கெல்லாம் அமாவாசை முடிஞ்சிருது. அதனால அமாவாசைங்கிற கணக்கிலேயே ஒரு பாதி நாள் தான் அந்த ஆடி 31ல வர்றதுனால அதை ஆடி அமாவாசையா எடுத்துக்க முடியாது. முழு நாளும் சர்வ அமாவாசையா இருக்கக்கூடிய ஆடி 1ல சாமி கும்பிட்டா தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலயே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லப்படுது. அதாவது ஆடி மாசத்துல அமாவாசை வருது அப்படின்னு சொன்னா அது ஆடியில இருக்க
இருக்கக்கூடிய ஒரு தேதியில தான் பிறந்திருக்கணும். ஆனா இந்த ஆடி 1ஆம் தேதியில வரக்கூடிய அமாவாசை எப்படின்னா ஆனி மாசத்துடைய கடைசி தேதியிலேயே நைட்டு ஒரு 11:05 மணிக்கே தொடங்கிருது. அதனால அது ஒரு ஆனி மாசத்துடைய கடைசி தேதியிலேயே தொடங்கிட்டதுனால அத ஆடி அமாவாசை அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது. ஆடி மாசத்திலேயே தொடங்கி ஆடி மாசத்திலேயே முடியக்கூடிய ஆடி 31ஆம் தேதி தான் சரியான அமாவாசை அப்படின்னு இதுக்கு எதிர் விளக்கம் கொடுக்கப்படுது. சரி, இதையெல்லாம் தாண்டி நம்ம பஞ்சாங்கத்தின்படி, தமிழ் பஞ்சாங்கத்தின்படி நம்ம கேலண்டர்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி 1ஆம் தேதிய சர்வ அமாவாசைன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல ஆடி 31ஆம் தேதியை தான் ஆடி அமாவாசை அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இல்ல குழப்பமா இருந்தா 2 அமாவாசையிலுமே இப்படி பித்திருக்களுக்காக அந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.